இந்த பெருக்கமில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் போதனைகளில் பிரச்சனை, டீச்சிங்கில் பிரச்சனை. பாலாக் போதனை செய்த பிலேயாமின் போதனை, நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைன்னு 14-15 வசனத்தில் இருக்கு. வசனத்தில் உறுதி இல்லாத சபை எல்லாம் பொன் குத்துவிளக்கு தான். பட் they were not very strong in the word of God. பைபிளில் சத்தியத்தில் உறுதி இல்லை. சபைக்கு வர நிறைய பேர் எத்தனை வருஷம் வந்தாலும் சபையில் உறுதியாக இருக்காமல் இருக்க காரணம் இந்த வசனம் சரியில்லை. எவனாவது வந்து ஒரு போதனையை போதிக்கிறான், இவங்களுக்கு வசன தெளிவில்லாதனால உடனே அதை பின்பற்றிடுறாங்க. சபைக்கு தசமம் கொடுக்க வேண்டாம்னு எவனாவது சொல்லுவோம், அது வேதத்தில் உள்ள முரண்பாடான்னு சொல்லுவான். உடனே ஆட்கள் அப்படி நிறுத்திடுது. சில பேர் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி ஆட்களை கெடுப்பாங்க. இது 2000 வருடமாக சபையில் நடந்து வர்றது. பைபிளை ஒழுங்காக வாசித்து நல்ல சத்தியத்தில் உறுதியாக இருக்கிற ஆட்களை எந்த துருவ உபதேசமும் மேற்கொள்ளாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனம் தெரியாமல் சர்ச்சைக்கு 20 வருஷம் 30 வருஷம் வர்ற ஆட்களை தான் எவனாவது விசிட் பண்ணி ஆட்களை தவறாக கொண்டு போயிடறான். இதனால் இந்த துர்போதனைகள்லாம் வர காரணம் வசனத்தில் சரியாக உறுதி இல்லாதது. நீங்கள் சபைக்கு எத்தனை வருஷம் வர்றீங்களா, இல்லை எவ்வளவு வசனத்தை நல்லா வாசித்து சத்தியத்தை விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ தான் உங்களை பிசாசு அசைக்க முடியாது, துரு உபதேசம் வராது. இன்னைக்கு நிறைய பேர்களுக்குள்ள தவறான உபதேசங்கள் நுழைய காரணம் வேத வசனத்தை பற்றிய தெளிவில்லான. ஆனால் ஆண்டவர் இந்த சபைக்கு திறந்த வாசலை வைக்கவில்லை. அப்புறம் 4வது சபை என்னது? 4வது சபை தியத்தீரா. முதல்ல எபேசு பார்த்தோம், சிமெர்னா பார்த்தோம், பெருகமு பார்த்தோம். தியத்தீரா சபை, தியத்தீராங்க ஊருக்கு இப்போ பேர் அல்கிஷார். இந்த சபையில் ஏற்பட்ட என்ன ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடந்தது. ஏசபேல் என்னும் ஒரு ஸ்திரீ தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்க அவளுக்கு போதித்தாள். தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு நிறைய பேர் பொய் சொல்றவன் இருக்கான். எந்த தீர்க்க தரிசனத்தையும் சரியா பார்த்து தான் நம்பணும். சும்மா தீர்க்க தரிசனம் ஒருத்தன் சொன்னதுனால அவன் சொல்றது சரியா இருக்கான்னு பார்க்க. இவ சபையில் இருந்த ஒரு தீர்க்க தரிசி தான், ஆனால் அசுத்தாவி பிடித்தவள், ஏசபேலின் ஆவி உள்ளவள், மக்களை சரியாய் வழி நடத்தாமல் திசை திருப்பினவள். ஆட்கள் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் நம்பி போயிடறான். தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்க தரிசனம் இருக்குது. தீர்க்க தரிசி சொன்னதன்படி நடந்தால் அது உண்மையானது. ஆமென். தவறான நிலைமைக்கு நம்மளை நடத்தி கொண்டது, அதை போய் பைபிளை தான் பின்பற்றணும். அப்போ சொன்னால் பவுலும் தவறு பண்ண முடியும். வானத்தில் உள்ள தூதன் வந்தாலும் நம்பாதுன்னு பவுல் சொல்ல காரணம் அதுதான். பெரிய ஆட்களாக இருப்பாங்க உலகத்தில். இன்னைக்கு லீடிங் ஆட்கள்லாம் இருக்காங்க, உலகமெல்லாம் போகிறவங்க இருக்காங்க, துர் உபதேசமும் இருக்கு அவங்ககிட்ட. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்கிட்டே தப்பு இருக்குது பார்க்குறேன். என்னுடைய இந்த நீண்ட கால ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். நல்ல தேவன் வல்லமையாக பயன்பட்ட ஆட்கள்லாம் சில சமயம் சொன்ன எல்லாமே சரியாக நடக்காது. அதனால் நம்ம பைபிளை தான் ஆழமாக பிடிச்சிக்கணும். ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நிச்சயமாக அது நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னொருத்தனுடைய தீர்க்க தரிசனத்தை நம்பி ஒன்று தீர்மானம் பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசிகள் மனிதர்கள் தான், சரியானதையும் சொல்ல முடியும், சிலமே தப்பாகவும் சொல்லுவான். நான் இதை யாரையும் குறிப்பிட்டு மனசில் சொல்ல, நிறைய தப்புகள் இப்படி நடந்திருக்கு. யார் மூலம் தீர்க்க தரிசனம் வந்தாலும் சரி தான், இயேசு கிறிஸ்து அல்ல அவங்க. இயேசுவும் வேத வசனம் தான் சரி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை விட்டுட்டு மனுஷன் பின்னால் போனீங்க, தொலைஞ்சிங்க. என்னைக்கும் சொல்கிறேன், வானத்திலேருந்து ஒரு தூதனை இப்போ வந்தாலும் சரி தான், அவன் சொல்கிறது வேதத்துக்கு முரண்பட்டு இருந்ததுன்னா நாம் அதுக்கு போகக்கூடாது. ஆமென். வசனத்தில் தான் உறுதியாக நிற்கும். நிறைய பேரை சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், இங்கே ஒருத்தர் இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லுவார். அங்கே நாம் பேரை சொல்ல விரும்பலை, ஊரையும் சொல்ல விரும்பலை. நான் பரலோகத்துக்கு 4000 தடவை போனேன், 3500 தடவை போனேன். போன வாரத்தில் பரலோகத்தில் போனேன், தாவீதோட கிட்டார் அடித்தேன். அங்கே பரலோகத்தில் போய் நான் குளித்தேன். எனக்கு தேவதூதர்கள்லாம் முதுகு தேய்ச்சி விட்டாங்க. ஏன் இங்கே மதுரையில் தேய்க்க ஆள் இல்லையா உனக்கு? அங்கே போய் அந்த அசிங்கத்தை அங்கே போய் தேய்க்கணுமா? அதுக்கு ஒரு சோப்பு போட்டாங்க. பல்லவத்தில் ஏதடே சோப்பு கதையாக விடுற எல்லாம். இதுக்கு ஆட்கள் என்ன செய்தானா, எங்கள் சபை விசுவாசி ஒன்று இங்கே பக்கத்து ஊரில் இருந்தது, இங்கே சபையை விட்டுட்டு அங்கே போய்ட்டு. ஏன்னா அவர் வாரந்தோறும் பரலோகத்துக்கு போகிறார். நம்ம பாஸ்டர் ஒரு தடவை கூட போக மாட்டேக்கார். அவர் வாரத்துக்கு புதன்கிழமை போகிறாரு, வியாழக்கிழமை போகிறாரு, சனிக்கிழமை போகிறாரு. இவரையும் நம்ம அனுப்பலான்னு பார்க்குறேன், இவர் போகவே மாட்டேக்கார். இவரை சொல்லலை.
அப்படி சொல்லி அந்த ஆட்கள் இந்த தசமத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டான். அவர் இப்போ பரலோகத்துக்கு உண்மையாகவே போயிட்டார். அல்லேலூயா. நான் சொல்ல இவங்கெல்லாம் ஒரு வழி டிக்கெட் எடுத்து நேராக அனுப்பிடணும். வராதங்க இங்கே தயவு செய்து அங்கே இருங்கள். இவங்கெல்லாம் கெட்ட ஆட்கள் இல்லை, இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள். தன் ஆவியை பின்பற்றி எல்லாம் தீர்க்க தரிசனம் நினைக்கிறது. தீர்க்க தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வர்ற உண்மையான தீர்க்க தரிசனம் உண்டு. கையில் வச்சு ஆமென் சொல்லுங்க. உண்மையான தீர்க்க தரிசிகள் உண்டு. நீங்கள் தப்பாக எண்ணிடப்படாது. எல்லா தீர்க்க தரிசனம் தப்பாக இடப்பட்டுறப்படாது. ஆனால் தீர்க்க தரிசனத்தை மட்டும் நம்பி நீங்கள் போகக்கூடாது. உங்களோடு கர்த்தர் பேசுவார். ஆமென். எந்த மனுஷனோடையும் ஆண்டவர் பேசும்போது அதோடு நம்மோடையும் பேசுவார். என்ன ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது இன்னொரு மூலம் தீர்க்க தரிசனம் வரலாம். அதே சமயம் அவர் மூலம் மட்டுமல்ல என்னோடையும் கர்த்தர் பேசுவார். ஒருவர் காலையில் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணுறாருன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐயா கர்த்தர் என்னை உங்கள்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வர சொல்லி என்னை அனுப்பினார் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வைங்க. உடனே கொடுக்கலாமா? உங்களோட சொன்ன ஆள் என்னோட்டையும் சொல்லட்டும். உங்களோட சொன்னால ரூபா கொடுக்க சொல்லி எனக்கும் சொல்லட்டும். நான் தானே ரூபா தர்றவன், நீர் வாங்கிட்டு போகிறவர். உம்மோடைய பேசினார்னா என்னோடையும் கர்த்தர் கண்டிப்பாக பேசுவார். நீர் போயிட்டு வாரோம், கர்த்தர் எனக்கு எப்போ பேசுகிறாரோ அப்போ தருவேன், போயிட்டு வாரன்ற. ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி எவனாவது வந்து லூசுத்தனமாக பேசுறதுக்கு இடம் கூடாது. நிறைய பேர் இப்படி கெட்டுப்போன ஆட்கள் உண்டு. ஆகவே ஆண்டவர் இந்த சபைக்கு திறந்த வாசலை தரவில்லை. 5வது 3வது அதிகாரத்துக்கு வர்றோம். சர்தை சபை. சர்தை சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நிறைய பேர் சர்ச்சில் அப்படிதான் இருக்கான். உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவன். சில பேர் ஏனோ தானே இருக்கான். அப்படி ஒரு உயிரற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சர்தைக்கு இப்போ உள்ள பேர் செஸ் கலாசி, மீந்திருக்கும் பொருட்கள்னு அர்த்தம். உயிரற்றவர்கள். கிறிஸ்தவர்கள் இருந்தால் நல்ல உயிராக இருக்கணும், நல்ல அனலாக இருக்கணும், நல்ல உற்சாகமாக இருக்கணும். ஆமென். செத்தவனா என்ன அர்த்தம்? இன்ஆக்டிவ், ஒரு வேலையும் செய்யறதில்லை. நிறைய பேர் எந்த உதவியும் கிடையாது. செத்தவனா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எப்படியும் உயிருள்ளவர்கள்னு பிரயோஜனப்படணும். ஆமென். பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த செத்த சபைக்கு திறந்த வாசலை தரல. கடைசி 7வது லவோதிக்கியா 3:14 பார்க்குறோம். லவோதிக்கியான அப்போ அந்த ஊருக்கு பேர் இப்போ எல்கி கிசான்னு பேர். நீதி உள்ள ஜனம். இந்த நீதி உள்ள ஜனம்னு அர்த்தம் இல்லையோ லவோதிக்கியா. இந்த சபையினுடைய பிரச்சனை என்ன? நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற. உங்கள் அனுபவத்தை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் சொல்றது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? சிலர் அனலும் இல்லை குளிரும் இல்லை. சிலர் செத்து போயிருக்கிறாங்க. சிலர் ஆதி அன்பை இழந்திருக்காங்க. சிலர் பிரச்சனையவே பெருசாக்குறாங்க. சிலர் உபதேசத்தில் சத்தியத்தில் சரியில்லை, சிலர் நடத்தையில் சரியில்லை. ஆக இந்த அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற லவோதிக்கியா சபை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்ல. நம்மள அப்படிப்பட்ட ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு ஆள் இருக்கவே கூடாது.